ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பாரம்பரிய அரிசி வகையை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த அரிசியை வச்சு கஞ்சி, உப்புமா, பொங்கல், கிச்சடி, இட்லி, தோசை இந்த மாதிரி பல வெரைட்டிஸ் செஞ்சு சாப்பிட்லாம். இதை ஒரு 48 நாளுக்கு தொடர்ந்து காலை உணவாகவோ இல்லை இரவு உணவாகவோ சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடல் எடை கண்டிப்பாக குறையுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற அரிசிங்க. அரிசி சாப்பிட்டா குண்டாயிருவோம், அரிசி சாப்பிட்டா சுகர் வந்துடும் அப்படிங்கிறத இல்லாமல் பண்ணுனது தான் இந்த அரிசி. இந்த அரிசி பேர் குள்ளக்கார அரிசி. காவேரி டெல்டா பகுதிகளில் வளரக்கூடிய 80 நாள் பயிர் வகை. நிறைய சிவப்பரிசி இருக்குது, அதில் ஒன்று தான் இந்த குள்ளக்கார அரிசி. வாங்க இதோட நன்மைகள் என்ன, இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த குள்ளக்கார அரிசியை வச்சு ஒரு களி செய்ய போகிறோம். அதுக்கு முதல் நாள் இரவே இந்த அரிசியை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். ஏன் முதல் நாள் இரவே ஊற வைக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு பாரம்பரிய அரிசி வகை அப்படிங்கிறதுனால இது ஊறுறதுக்கு அதிக நேரம் பிடிக்கும். அதனால் முதல் நாள் இரவே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் இதை மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்ததுனால மிளகு சேர்க்கல. பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு மிளகு போட்டுட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி குக்கர் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கும்போது கட்டி தண்ணிக்கு வந்துடும். இந்த நேரத்தில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த களியை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு இறக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் சிங்க்கு, அயன், ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகப்படியாக இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய நரம்பு மண்டலம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா இந்த குள்ளக்கார அரிசியை யூஸ் பண்ணி நம்ம இப்படி ஏதோ ஒரு உணவை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய உடலை வலிமைப்படுத்தக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்குது. செரிமானம் மெதுவாக நடைபெறதுனால பசி எடுக்கிறது கட்டுப்படுத்தப்படுது. அதனால் நம்ம இடையில சாப்பிட்ற நொறுக்கு தீனியை சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ண முடியும். நொறுக்கு தீனி சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாவே நம்மளுடைய உடல் எடை கண்டிப்பாக குறையும். அது மட்டும் இல்லைங்க, மூளையோட செயல்திறனை அதிகரிக்கணும் அப்படின்னா நாம் இந்த குள்ளக்கார அரிசியை பயன்படுத்தி ஏதோ ஒரு உணவை செஞ்சு சாப்பிட்டுட்டே வரணும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த குள்ளக்கார அரிசியோட பயன்கள் பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மட்டும் இல்லை நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உணவை சாப்பிட்றத கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோட வாழ முடியும். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல் வாழ முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.